ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 40 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 5ல் இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் க்ளீனிங் தான் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பால்கனி க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால ஜில்லுன்னு காற்று ஏற அடிக்குதா, அதனால் இன்றைக்கி வேணாம், கொஞ்சமாக லைட்டாக வெயில் வரும் போல் அது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு அதை ட்ராப் பண்ணிட்டேன். சரி, நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு மேலே எல்லாத்துக்குமே ஒட்டரை அடிக்கணும். அடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மேலே க்ளீன் பண்ணிவிட்டு, இங்கே நான் யூஸ் பண்ணுற இந்த திங்ஸில் எனக்கு என்னென்ன திங்ஸ் தேவையில்லையோ, அது ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே கீழே எடுத்து வச்சு யூஸ் பண்ணினேன். அதனால் அதையும் மேலே வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஸ்பேஸும் கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பிளான் பண்ணியிருக்கேன். தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மேலே போட்டுடணும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெய்லி ஒர்க் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணும். கூடவே கவுண்டர் டாப் ஃபுல்லாட்டுமே இந்த டைல்ஸ் எல்லாத்துமே சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஒர்க் எல்லாத்துமே முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய பிளான். வாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதாச்சும் மேலே எந்த திங்ஸுமே இருக்கல. இந்த திங்ஸ் இந்த சாமான் எல்லாமே கழுவணும். ஸோ டஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சாலும் அது திரும்ப டஸ்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் வாட்டரில் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு வாட்டர் அடிச்சுட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாட்டர் அடிச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் வச்சுட்டு மேலே க்ளீன் பண்ணிட்டு மேலே டஸ்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே தேவையில்லாத திங்ஸ் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாமே டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு இருக்கிற செல்ஃபில் எனக்கு என்னென்ன திங்ஸ் இது எல்லாமே எனக்கு ஓகே தான். ரேராக எடுக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே மேலே எடுத்து வச்சிடணும். இங்கே தான் நான் சமைக்கிறது, அம்மா சமைச்சு முடிச்சு போட்டு வைக்கிற பாத்திரம் எல்லாமே இங்கே தான் இருக்கேன். இங்கே எனக்கு தேவையில்லை எக்ஸ்ட்ராவே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இங்கே எனக்கு அந்த தோசை சட்டி தேவையில்லை, அது எடுத்துடணும். அவ்வளோதாங்க. எனக்கு இங்கே எனக்கு என்ன திங்ஸ் தேவையில்லையோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே எல்லாத்தையுமே மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே எனக்கு ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸும் எனக்கு தேவையில்லை. இது யாருன்னா அதை யூஸ் பண்ணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே மேலே எடுத்து வச்சுட்டு இது நான் அடிக்கடி இருப்பேன், வீக்லி ஒன்ஸ்லாம் இருப்பேன். ஸோ இது என் கைக்கு எத்துற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் காயெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஒன்று மாவு அரைச்சிட்டு போட்டு வைப்பேன். மாவு இப்போ காலி ஆகிடுச்சு, அதனால் இங்கே வச்சுருக்கேன். மாவு அரைச்சதுக்கப்புறமா தான் அதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இதெல்லாம் நான் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எல்லாமே இங்கே வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. மேலே இப்போ இருக்கே இவ்வளோதான் என்னுடைய திங்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி குடம் துரு பிடிச்சிச்சு. இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு வாங்கணும். ஸோ இது மேலே ஒரு மாதிரி எண்ணெய் படிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை கைவிட்டு ஒரு கவரில் போட்டு மேலே வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை கீழே வச்சுட்டேன். இப்போ என்னென்னா மேலே என்னோடய ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பு, இந்த டைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். நான் வீக்லி ஒன்ஸ்னால் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அதனால தான் கொஞ்சமாச்சும் க்ளீனாக இருக்குது. இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே துணியை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சாமான் எல்லாத்தையுமே கைவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன்னா தட்ஸ் ஆல். இன்றைக்கி என்னுடைய ஒர்க் ஃபினிஷ்ட் ஆகிடும்.
இன்றைக்கி என்னுடைய ஒர்க்கே வந்து இவ்வளோ தான். இது வந்து க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கியோடைய க்ளீனிங் 40 days க்ளீனிங்கில் வந்து கிச்சனில் ஒட்டு அடித்து இன்சைடு இருக்கிற இந்த செல்ஃப் மேலே இருக்கிற இந்த செல்ஃப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு கவரெல்லாம் போட்டு வச்சுட்டு இது வந்து இந்த குடம் வந்து காஞ்சதுக்கப்புறமா இதையும் வந்து கவரில் போட்டு மேலே எடுத்து வச்சுட்டோம்னா அவ்வளோதாங்க இன்றைக்கோடைய க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாட்டுமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி என்ன க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் 40 days சேலஞ்சை வந்து 40 days சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு நீங்களும் உங்களுடைய வீட்டை வந்து க்ளீன் பண்ணால் என் கூடயே வந்து க்ளீன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.